ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனம், யாக்கோப்பே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர். அவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. ஒருவேளை இந்த உலகத்தில் நான் நம்பியிருந்த எல்லாரும் நம்மை மறந்து விடலாம், உறவுகள் மறந்து விடலாம், சிநேகிதர்கள் மறந்து விடலாம். யோசேப்பை மறந்த பானபாத்திரக்காரனை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தாய் மறந்து போகலாம், தகப்பன் மறந்து போகலாம், ஆதரவா இருந்தவர்கள் கூட மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறபடியினாலே அவர் ஒருபோதும் உங்களை மறப்பதே இல்லை. ஆகவே பிரியமானவர்களை, கர்த்தர் என்னை மறந்தார், என்னை கைவிட்டார், என்னை விட்டுவிட்டார் என்று சொல்லாதபடி என்னை மறவாத ஒரு தெய்வம் இருக்கிறார், என்னை மறவாத ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் வாழும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை மறக்க மாட்டார். உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய பாடுகள் அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை நம்புங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அவர் உங்களை மறப்பதே இல்லை. இன்றைய வேதாகம கேள்வி, ஏழை மனிதன் எதனாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான்? ஏழை மனிதன் எதனாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான்? கீழே கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், பதிலை வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்கள். என்னுடைய இமெயில் ஐடி கொடுக்குறேன், என்னுடைய இமெயிலுக்கு உங்களுடைய பதிலை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். கேள்வி எண் 4, அதனுடைய விடை ஆசகேல். வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தவன் யார்? அதனுடைய விடை ஆசகேல். சரியான விடைகள் எழுதினவர்கள் பிரதர் முத்து ஐயா அவர்கள், பிரதர் ரிச்சர்ட் சதீஷ், பிரதர் பிரகாஷ் காந்தி, சகோதரி செல்லின் பிரேமா. இவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழுக்கள் முறையில் பரிசு பெறுபவர் அருமையான இவாஞ்சலிஸ்ட் முத்து ஐயா அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரே, உலகத்திலே பலவிதமான பாடுகளையும் உபத்திரவுகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டு, ஐயோ என் உறவினர்கள் என்னை மறந்து விட்டார்களே, என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்களே, என் உடன் பிறந்த சகோதரிகள் என்னை மறந்து விட்டார்களே, ஒருவரும் என்னை பார்க்கவில்லையே, என்னை நினைக்கவில்லையே என்று அங்கலாய்த்து கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொன்னீரே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி, அப்பா, இந்த உலகத்தில் யார் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறக்கிறவரே அல்ல அப்பா. பான பாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது அப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் நம்பியிருந்தவர்கள் மறந்தாலும் எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர், எங்கள் கர்த்தர் எங்களை மறக்கவே மாட்டீரப்பா. தாய் உன்னை மறந்தாலும், தகப்பன் உன்னை மறந்தாலும், உறவுகள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே. உடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வியாதிகளை பாரும், கடன் பிரச்சனைகளை பாரும், உபத்திரவங்களை பாரும், போராட்டங்களை பாரும், நிந்தைகளை அவமானங்களை பாரும். கர்த்தர் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. அவருடைய நெருக்கங்களை மாற்றுவீராக, அவருடைய போராட்டங்களை மாற்றுவீராக. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் வல்லமைகள், மந்திரங்கள், சூனியங்கள், ஏவல்கள், சாத்தானுடைய எல்லா சதிமோசங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க முடியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் பிள்ளைகளோடு கூட இருந்து தப்புவித்து விடுவித்து ஆசீர்வதித்து அவருடைய தேவையெல்லாம் தேவன் ஆச்சரியமாய் சந்திக்க முடியாக செபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்க முடியாக செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.